Hello everyone, this is Heart Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான மெக்கரோனி ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். 3 கப் மெக்கரோனி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ரைஸ் குக்கரில் தண்ணியும் தேவையான அளவு உப்பும் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மெக்கரோனியெல்லாம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து அதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா வேக வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, ஒரு தக்காளி, கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறமா லீக்ஸ், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டையும் தக்காளியும் கட் பண்ணி வேறையாக வச்சுருக்கேன். அப்புறமா சாசேஜஸ் எடுத்துருக்கேன் இதோட சேர்த்துக்கிறதுக்கு. இப்போது கடாயை அடுப்பில் வச்சு சூடான உடனே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாசேஜஸை ஆட் பண்ணிக்கிறோம். சாசேஜஸை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த எண்ணெயிலேயே மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த சாசேஜஸ் நல்லா ஊதி பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா பொடியாக்கி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா பொடியாக்கி முட்டையும் வறுத்து எடுத்துடலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம சாசேஜஸ் எடுத்து வச்சதுலேயே ஒரு ஓரமாக சேர்த்துக்கிறோம். இப்போ சாசேஜஸும் முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதிலையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். கேரட்டையும் பீன்ஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடுவோம். வதங்கினதும் மூடி ஒன்று போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சிடலாம். இப்போது சூப்பராக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் லீக்ஸையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். லீக்ஸ் குயிக்காக ரெடி ஆகிடுன்றதுனால லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை ஒரு 2-3 மினிட்ஸுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா வேறையாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுவோம். இப்போது அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். தட்டி வச்சுருக்க பூண்டை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிடலாம். இப்போ அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் தக்காளி சோஸ் ஆட் பண்ணிக்க போகிறதால நீங்கள் தக்காளி சோஸ் வேணாட்டி தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அதிலேயே உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சு வெந்த உடனே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்காகவும் கலருக்காகவும் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறோம். சீனி சேர்த்து செய்யும் போது மெக்கரோனி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், சூப்பராக பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்க மெக்கரோனியை ஆட் பண்ணிக்கிறோம். மெக்கரோனி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுக்கு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம இந்த மெக்கரோனியை ஃபஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அந்த கீழே இருக்கிற சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறோம். அதோடையே சாசேஜஸ், முட்டை இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா அடி வரைக்கும் ஸ்பூனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் மெக்கரோனியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி சூப்பராக கலந்துருங்க. இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான மெக்கரோனி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் முட்டை சேர்த்துருக்கேன், அப்புறம் சொசேஜஸ் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் சிக்கன் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சின்னவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.